ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கஞ்சி வத்தல் தான் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் சீசனாக இருக்குது. கஞ்சி வத்தல் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா குறைஞ்சது 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தது தான் நீங்கள் 9 மந்த்ஸ் டு 12 மந்த்ஸ் வரைக்கும் இந்த வத்தல் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்காக பச்சரிசி ஊற வச்சுக்கணும். நம்மக்கிட்ட ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால வீட்டில் இருந்த பச்சரிசியை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அரிசியில் இருக்க அழுக்கு, மண், தூசி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுக்கணும். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே ஜவ்வரிசி தான். மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் 150 கிராம்ஸ் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்திருந்தேன். இதையும் 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இதுவும் நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். இந்த ஜவ்வரிசியும் நம்ம ஓவர் நைட்டில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்க்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. பச்சரிசி பாருங்கள் எந்த அளவு நல்லா ஊறி வந்திருக்கு. ரொம்ப நேரம் ஊறி வந்துச்சுன்னா நமக்கு நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நான் வடித்து கொண்டு வந்துடுறேன். அடுத்து ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை பாருங்கள் எந்த அளவு குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்றது. ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியை நான் வடிகட்டி கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் பச்சரிசியும் ஜவ்வரிசியும் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு பச்சரிசியை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிக்சர் ஜாரில் பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துறாதீங்க. இனிஷியலாக கம்மியாக சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு டைம் நம்ம ஜவ்வரிசி போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3/4 டம்ளர் அளவு தான் தண்ணியை சேர்த்துட்டேன். அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு டைமு. அடுத்து நான் மாவு ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன் ஊற வச்சதை. ஜவ்வரிசியை சேர்த்துட்டேன். இப்போ போய் இதை கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவு கன்சிஸ்டன்சியாக இருக்கணுன்றதை நம்ம மாவு. இப்போ இந்த அளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா மையவும் அரைச்சிருக்கணும். இப்படி தொட்டு பார்க்க சொல்ல சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்கணும் நம்ம மாவு பதம் பார்த்திங்கன்னா. இப்போ அரைச்ச மாவு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் தான் எடுத்துருந்தேன். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மைய அரைக்க முடியல. ஏன்னா கம்மி குவான்டிட்டி இருக்கனால நல்லா அரைப்படலை. இந்தளவு அரைப்பட்டால் போதும். அடுத்து கஞ்சி காசுறதுக்கான பாத்திரம் எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் கஞ்சி நல்லா காச முடியும். நல்லா அகலமாகவும் இருக்கணும். நான் 1.5 லிட்டர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்து வரணும். பாருங்கள் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். இனிஷியலாக நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம காசுறப்போ தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதுவும் இன்னும் நல்லா ஒரு கொதி வரட்டும்.
பாருங்கள் இப்போ நல்லா வந்து சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் வந்து அரைச்சி வச்சுருந்த ஜவ்வரிசியும் பச்சரிசி மாவும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இமீடியட்டாக நம்ம வந்து கலந்து விடணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த கஞ்சி காசுறதுல தான் இருக்கணும். வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. பிகாஸ் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இல்லைன்னா நமக்கு பொங்கி வர சான்சஸ் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாவு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்து வரணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறது தெரியும். இப்போ நான் பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. 70% அளவு வந்து நமக்கு குக்காகி வந்திருக்கு. இன்னும் நல்லா வந்து குக் ஆகணும். நல்லா இந்த மாதிரி வந்து கலரி விட்டுட்டே இருங்க. இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. சுடு தண்ணி தான் நம்ம வந்து ஊற்றணும். சுடு தண்ணியை ஊற்றிட்டோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்தளவு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. மேலே வந்து ஏடு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்போ நமக்கு வெந்துருச்சுன்றது அர்த்தம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்க சொல்லி கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா நமக்கு இனிஷியலாக ஆட் பண்ணியிருந்தோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுனால கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த ஒயிட் கலர்லேயே இருக்கும் கஞ்சிக்கு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ நல்லா வந்து கலந்து விடுவோம். இப்போ நான் வந்து மாடிக்கு கொண்டு போயிட்டேன். நல்லா வெயில் காயுது பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்ம கஞ்சி பார்த்திங்கன்னா நான் கூடவே வந்து சுடு தண்ணியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டேன். தேவைன்றப்ப தண்ணி வந்து லைட்டாக திக்காக இருக்கப்போ ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்க சொல்லி நம்ம வத்தல் ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு காட்டன் கிளாத் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி வத்தல் ஊற்றிட்டேன். நீங்கள் சின்ன சின்னதாகவும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பெருசாகவும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தடிமனாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இது காஞ்ச பிறகு எடுக்க வரும். நான் ரொம்ப மெல்லிசாக ஊற்றிறதுனால கொஞ்சம் எடுக்க ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே இந்த மாதிரி அப்பளம் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா காயட்டும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். நான் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock இந்த வத்தல் போட்டேன். 3:30 மணிக்கெலாம் நல்லா வந்து இந்த வத்தல் காஞ்சிருச்சு. பாருங்கள் எந்தளவு வந்து எல்லா வத்தலும் நல்லா வந்து காஞ்சிருச்சு. அந்தளவு வெயில் நம்ம ஊரில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கிளாத்தை வந்து ரிவர்ஸில் மடித்து போட்டுட்டு தண்ணி வந்து லைட்டாக வந்து தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த அப்பளம் வந்து எடுக்க வரும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தண்ணி வந்து தெளித்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 3 minutes இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வைங்க. 3 minutes கழித்து நம்ம ஒன்றுன்னா இந்த அப்பளம் எடுக்கலாம். இது மெலிசாக ஊற்றுறதுனால தான் இந்தளவு தின்னாக வந்துருச்சு. நீங்கள் ஊற்றுறப்பவே கொஞ்சம் திக்காக வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இந்தளவு வந்து நீங்கள் டைட்டாக கிளாத்தை பிடிச்சி இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்களா, அது ஊறிட்டனாலே நல்லா ஒன்று ஒன்றா எடுக்க வந்துடும். ஸோ இந்த மாதிரி மீதி வந்து எல்லா வத்தலையும் வந்து இந்த கிளாத்தில் இருக்கிறத வந்து பிச்சு பிச்சு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஸோ எல்லா வத்தலும் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு. இதை நல்லா காயட்டும். இதை நெக்ஸ்ட் டே வந்து காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் நம்ம வத்தல் எல்லாம் நல்லா காஞ்சி தயாராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இனிஷியலாக 2 வத்தல் வந்து போட்டு பொரித்து பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்தது.
பாருங்கள், போட்ட உடனே நல்லா அப்பளம் நல்லா ஈவனாக பொரிஞ்சு வந்துருச்சு. இதே போல் மீதம் இருக்க அப்பளம் எல்லாமே நீங்கள் வந்து பொரித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா நம்ம ரசம் சாதத்தோட இல்லை சாம்பார் சாதம் அப்படி இல்லைன்னா காரக்குழம்பு சாதம் இந்த மாதிரி சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வெயில் டைம் இருக்கனால நம்ம இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து வத்தல் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக கஞ்சி அப்பளம் எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்த்தோம். உங்களுக்கு கட்டாயம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு முறை இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் கிட்ஸ்க்கும் இந்த வத்தல் வந்து பொரிச்சு கொடுத்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக கூடுதலாவோ இல்லை குறைவாவோ உங்களுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டே. பாருங்கள், அப்பளம் ஒன்று எடுத்து அதை நொறுக்கி பார்க்குறேன் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா நொறுங்கி வந்துருச்சுன்னு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த கஞ்சி வத்தல். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.